ஹலோ யோஸ். எலெக்ஷன் ஒட்டி எலெக்ஷன் ரிசல்ட்ஸு நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அவேர்னஸாக ஒரு வீடியோ போட்டுடலாமே. நிறைய டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. யார் ஜெயிக்க போகிறாங்க, எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு வின்னிங் யார், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கருத்து கணிப்பு, டிபேட்ஸ் ஷோஸில் நடந்த கருத்து கணிப்பு, ஸோ இதை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டீகோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸு, எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை சொல்லியிருந்தாங்க. ஸோ அது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எதுவுமே வந்து எக்ஸாக்டாக எடுக்கிறதுக்கு எக்ஸாக்ட்லி மட்டும் கிடையாது. அது ஒரு ஓரளவுக்காவது பொருந்துகிற மாதிரியும் கிடையாது. ரேண்டமாக அடிச்சு விட்ருக்குறாங்க. ஸோ ஏன்னா எந்த ஒரு பூத்லேயும் எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து எதுவும் கருத்து கணிப்பு கேட்டதே கிடையாது. அதே மாதிரி தான் எங்கேயுமே அந்த மாதிரிலாம் கேட்கல, சும்மா போட்டுக்கிறாங்க. ஓகே, ஒன்று. ரெண்டாவது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இவங்க வந்து டிபேட்டில் பேசும்போது டிவிக்கே வராது, திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது. டிவிக்கே வெர்சஸ் ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே, இப்படி இதுதான் எப்போவுமே இருந்துச்சு, இப்போவும் அப்படி தான் இருக்குது. விஜயாவில் வந்து அவரோட தாக்கம் என்னென்னா, ஒரு 8 to 10% ஓட் ஷேர் வந்து பிரிக்க முடியுமே தவிர்த்து, அதை தவிர்த்து அதுக்கு மேலே போகாது. ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு இப்போ திமுக ஆதரவாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் 5% மேலே வராது, விஜயை ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் விஜய் வேணால் ஜெயிப்பார், அதை தவிர்த்து வேறு எதுவும் வர மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நிறைய பேர்கிட்ட எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ நாளைக்கு ரிசல்ட்ஸ் வருது, விஜய் ஜெயிச்சிடறாருன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்கள் பேசின பேச்செல்லாம் நிறைய பேர் டிபேட் ஷோவில் பேசுகிறவங்க அடித்து சொல்கிறாங்க, என்னமோ அவங்க ரிசல்ட்ஸை பார்த்துட்டா மாதிரி டிவிக்கே வராது, விஜய் ஜெயிக்க மாட்டார், 5% மேலே தாண்ட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு ரிசல்ட்ஸ்னு ஒன்று வராமையாக இருக்க போது, வரப்போகுது இல்லை, அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ எதுக்கு இவ்வளோ ஆவேசம், எதுக்கு இந்தளவுக்கு பேசணும், தேவையே இல்லையா? சரி, அவங்க சொல்கிற டேட்டா, அவங்க சொல்கிறத வந்து எப்படி நார்மலைஸ் பண்ணுறாங்கன்னா, திமுகவுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குது, ஓகே இருக்குது தான், அதிமுகவுக்கும் இருக்குது தான். ஆனால் இவங்க என்னென்னா, திமுகவுக்கு ரீப்ளேஸ்ட் அதிமுக, அதிமுகவுக்கு ரீப்ளேஸ்டு டிஎம்கே, இப்படி தான் பார்க்குறாங்களே தவிர்த்து புதுசாக ஒரு கட்சி இவங்க வந்து பார்க்குறதில்ல. இது வரைக்கும் ஓகே, அதிமுகவை ரீப்ளேஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்றது தெரியவே இல்லை. அதாவது திமுகவுக்கு ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே இருக்குது, அது தெரியவே இல்லை. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குரூப்பில் நீங்கள் எங்கே வேணாலும் போய் கேளுங்க, யாருக்கு ஓட் போட்டிங்க, டிஎம்கேக்கா டிவிகேக்கான்னு தான் கேட்குறாங்களே தவிர்த்து ஏடிஎம்கேக்கு போட்டிங்கன்ட்டு நிறைய பேர் கேட்குறதே கிடையாது. அதுக்கு நான் அவங்களுக்கு போடலைன்னு சொல்லலை, ஆனால் மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம இங்கே களத்தில் வந்து பார்க்கும்போது முழுக்க இப்படி தான் இருக்குது. இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு அசியூம் பண்ணுறோம், ஒரு முடிவுக்கு வரோம், டிவிக்கே தான் ஜெயிக்கும், டிவிக்கே தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ களத்தில் நடக்கிறத பார்த்து நம்ம வெளிப்படையாக பேசுகிறது, எல்லாருமே ஓட்டு போடுறோம், டிவிக்கே தான் ஓட்டு போட்டோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம், எங்கே பார்த்தாலும் அதை வச்சு சொல்கிறோம். ரெண்டாவது, பஸ் ஸ்டாண்டு, ஏர்போர்ட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராட்லேருந்து ரிட்டர்ன் வராங்க, இதை வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ இது மட்டும் ரிசல்ட்ஸ் ஆன் கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இது வெளிப்படுத்துதல் நம்மளுக்கு விசிபிளாக தெரியுது. வெளிப்படுத்தாத இருக்கிறது நிறைய கூட இருக்கலாம், அது தெரியாது, மேபி இருக்கலாம். ஸோ இந்த அசியூமில் தான் நம்ம வந்து சொல்கிறோமே தவிர்த்து ஓட் வந்திருக்கு நிறையன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ், அதிகபட்ச வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கே விஜய் அவர்களுக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் எப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இது ஆனால் இவங்க என்னென்னா, அந்த டிவிக்கேவை அக்செப்ட் பண்ணிக்கிறதே இல்லை. நான் குறிப்பாக யாரை சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, டிவிக்கே இந்த டிஎம்கே நிர்வாகி ஒருத்தர் பேசுனதுலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, என்னடா இவர் ஏன் இவ்வளோ இதுவாக பேசணும், இந்த இதுக்கு தேவையில்லாத இந்த அளவுக்கு ஒரு விமர்சனம் தேவையான்ற மாதிரி, விஜயே ஜெயிக்க மாட்டார், 5%, 3%லேருந்து 5% ப்ரொமோஷன் கொடுத்துருவாரு, 5% வச்சு தாண்ட மாட்டார்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து அப்போ நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 8%, 10% வரைக்கும் தான் வாங்குவாருன்னு சொன்னவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 20 கிராஸ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சீட்ஸ் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் டிவிகேக்கு நிர்வாகிகளும் தவிர்த்து மற்ற எல்லாருமே அவங்களோட நியூட்ரலாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டபுள் டிஜிட்டில் வருவார், இதை தான் சொல்கிறாங்களே தவிர்த்து ஒரு இதுவும் இங்கே தெரியல.
அதுக்கு காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸ் மாதிரியே இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது டிஎம்கே வெர்சஸ் ஆப்போனண்ட்டு டிவிகே பார்க்குறது தெரியல. ஏன்னா இவங்களுக்கு இன்னும் இந்த 40+ மேலே இருக்கிறவங்களுக்கு அப்டேட்டே தெரியல. அது எப்படி வந்து புது கட்சி வந்து வின் பண்ணிடும், விஜயகாந்தாலே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜயகாந்த் சார் வந்து காலகட்டம் வேறு, ஓகேவா. ஸ்ட்ராங்கான இங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இருந்தாங்க. அப்போ எந்த இஷ்யூஸும் இங்கே பெரும்பான்மையாக கிடையாது. அவர் வரும்போது லஞ்சம் ஊழல் இதை எதிர்த்து வந்தார். ரெண்டாவதாக வந்து வறுமை கோட்டிலேருந்து மேலே வர வைக்கணும் இப்படின்ற எடுத்தார். அவருக்கு ஒரு கணிசமான ஒரு ஓட் பேங்க் வந்துச்சு. பட் அது வின்னிங் இதுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துகிட்டு போக முடியல. அதுவே அவர் கூட்டணி வந்ததுக்கப்புறம் அதனோட பிரதிபலனாக எவ்வளோ வந்துச்சுன்றது ஒரு அப்போதைக்கு ஃபஸ்ட் டைம் ஓட்டராக இருந்தவங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ இப்போ கலர் நிலவரம் எதார்த்தம் தெரியாமல் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிடில் ஏஜ் பர்சன்ஸ் வந்து அதை அவங்க அடாப்ட் பண்ணிக்கவே மாட்டுறாங்க. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா இது நிறைய இடத்துல நடக்குது. டிவிக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க என்ன சொன்னாலும் அதை வந்து மாற்றிக்க மாட்டுறாங்க. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் எங்கே இப்போ மாறி இருக்கிறாங்கன்னா, ஓரளவுக்கு வருவார் போல இருக்குது விஜய். ஒரு 5 சீட்டோ 10 சீட்டோ வருவார், இவ்வளோ தான் சொல்கிறாங்களே தவிர்த்து இன்னும் அவங்களுக்கு வந்து தெரியல. ஒரு வேளை டிஎம்கே வெர்சஸ் டிவிகே ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு நம்பர்ஸை எடுப்பார். ஷாக் ஆகிற அளவுக்கு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த 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 வருஷம் இந்த தேர்தல் என்னென்ன நடந்திருக்கு சுவாரஸ்யமாக ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்படியே ரிவர்ஸில் போவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எந்த ஒரு தேர்தல்லையும் வெயிட்டிங் பண்ணதில்லை. எக்ஸிட் போல்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி இருந்ததாகவே தெரியல. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடிலாம் எக்ஸிட் போல்லாம் இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்களா, ஒரு சர்வே எடுத்திருக்காங்களா, ஒரு ரிசல்ட்ஸ் முன்னாடியே வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்களா, அனலைஸ் பண்ணுறாங்களான்றது தெரியாது. இது ஃபஸ்ட் டைம் இது எனக்கு தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது, ரிசல்ட்ஸுக்காக இவ்வளோ வெயிட்டிங். ஃபியூ டேஸ் தான் லெஃப்ட்டில் இருந்துச்சு. 10 டேஸே வெயிட் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது, ஒரு பரபரப்பாக இருக்குது. நாளைக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகுதுன்றது ஒரு இது எப்படின்னா கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரியோ, ஐபிஎல் மேட்ச்சு, ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருப்போமோ அந்த ஒரு கான்ஷியஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுக்கெலாம் மெயின் வந்து பார்த்திங்கன்னா விஜய் தான். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஓட் போடுறதுக்கு அவ்வளோ பேர் சீக்கிரமாக போனாங்க. எங்கேருந்து வேணாலும் வந்துட்டாங்க. அப்ராட் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இங்கேருந்து வெளியூருக்கு போகிறவங்க போயிட்டாங்க. அவ்வளோ ஒரு டிராஃபிக்கு, அவ்வளோ ஒரு பஸ் நெருக்கடி, இவ்வளோத்தையும் பண்ணாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா 85% வந்து கிராஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் நிறைய பேர் ஓட்டு போடாமல் போயிருக்கலாம். இவங்க எஸ்ஐஆர் அதை சொல்லிக்கிறாங்க. பட் எஸ்ஐஆர் கரெக்ஷன்ஸு கரெக்டாக இருந்து இன்னும் 70 லட்சம் பேர் நீக்கியிருக்கு. அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்னும் அதிகமாக தான் வந்திருக்கும் ஓட்டு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸும் ஒரு நெருக்கடி, அதுலேயும் நிறைய ஓட்டு வந்து இருந்திருக்கலாம். இதை தாண்டி அவர் அரசியல் வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு மாநாட்டிலேருந்து ஸோ இன்னை வரைக்கும் ஒரு தேர்தல் பரபரப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் தேர்தல்ன்றது எதுவுமே தெரியாது, பெரிய எதுவும் இருக்காது. அந்த பிரச்சார சமயத்தில் மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். அந்த நியூஸாக முக்கிய செய்திகளில் வருமே தவிர்த்து அப்படியே பிரச்சாரம் முழுக்க லைவ்லலாம் ஓடி பார்த்ததே இல்லை. இப்போ லைவில் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு விஜய் போகிறது எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு சினிமா பார்க்குற மாதிரி லைவாக போய்கிட்டே இருந்ததுன்னா இது ஃபஸ்ட் டைம். ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் யங்ஸ்டர்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் அவங்களாம் ஓட்டு அள்ளிட்டார். ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் நான். ஸோ இன்னொன்று முக்கியமாக சொல்லணும், வின் ஆர் லாஸ் எதுவாக இருந்தாலும் சரி பக்குவமாக இருங்க. இது வந்து முழுக்க சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டிவிகே பர்சன்ஸ்க்கு தான் சொல்லணும். ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களுக்கு சொல்ல வேணாம், நிறைய அனுபவம் இருக்குது. அவங்க வெற்றியும் தோல்வியும் சகஜமாக பார்த்துட்டு வந்தவங்க, சர்வே பண்ணியிருக்கிறவங்க. ஸோ இங்கே இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ் நிறைய பேர், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பசங்க, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்குவம் வேணும். கொஞ்சம் ப்ரிப்பேராக எந்த இதுவாக இருந்தாலும் சரி, ஏதோ வின் பண்ண முடியலனாலும் காமாக இருங்க,
பொறுமை இழக்காதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதுக்காக நான் வந்து தோத்துருவாருலாம் சொல்ல. மேபி எதுவாக இருந்தாலும் ஏன்னா ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒரு அனலைஸ் தான் பண்ணுறோம், அவ்வளோதான். அது வந்து நம்ம சொல்கிறது ரிசல்ட்ஸ் கிடையாது. நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன். அது ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட் நம்பிக்கை, அவ்வளோதான். அது வின் பண்ணாலும் சரி, வின் பண்ணாலும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இது செலிப்ரேஷன் ஹெல்த்தியான செலிப்ரேஷனாக இருக்கட்டும், வேறு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி மற்றவங்கள யாரோ டீஸ் பண்ணுற மாதிரி செலிப்ரேஷன்ஸ் வேண்டாம். ஏன்னா அதனாலேயும் கட்சி பேருக்கும் கட்சி தலைவர்களுக்கும் உங்களுக்கு தான் கெட்ட பேர். ஸோ ஒரு யாராக இருந்தாலும் யார் வந்தாலும் அது வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறது தான். மக்கள் பெரும்பான்மையான மக்கள் இப்போ நானே ஒருத்தவங்களுக்கு ஓட் போட்டு அவங்க செலக்ட் ஆகலைனாலும் நான் சரின்னு நினைக்கிறது அது சரி கிடையாது. ஸோ மக்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் யார் அதிகமாக ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுறாங்களோ அது சரியாக தான் இருக்கும். பெரும்பாலும் அந்த முடிவு சரியாக தான் இருக்கும். சரியாக அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த விதத்தில் நான் எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஸோ நல்லதே வரட்டும், நல்ல மாற்றம் வந்தால் நல்லதே நடக்கும். வெயிட் பண்ணுவோம் யார் வின் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய கருத்து வந்து டிவிக்கே தான் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் நான் ஒன்றும் சொல்லணும்னா ஓவராக சொல்கிற மாதிரியும் தெரியுது. அவங்க தனி பெரும்பான்மையான ஆட்சி பிடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப் டு 160 வரைக்கும் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே அவங்களுக்கு அது சாத்தியப்படலைனாலும் அவங்க 90க்கு மேலே கிராஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது.